योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु। ओम अन्नामले वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सूरत कुमार प्रचोदयात्. தங்கத்திலும் உயர்ந்த தங்கம் நமது சொக்க தங்கம் யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள். இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் பகவான் யோகிராம் சுரத்குமார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காக்கும் கடவுள் யோகிராம் சுரத்குமார். அதனாலதான் அவரை தங்கத்திலும் சிறந்த சொக்க தங்கம் சொல்றோம். ஏன் எல்லாரும் நம்ம வந்து யாராவது முக்கியமா ரொம்ப பாராட்டோம்னா தங்கத்திலே சிறந்த சொக்க தங்கம் ஏன் சொல்றோம்? தெரியுமா? கலப்படம் இல்லையா? பிளாட்டினம்ல தான் நான் கலப்படம் இல்லை, டைமண்ட்ல கலப்படம் இல்லை. சொக்க தங்கம் அப்படின்னு நமக்கு பிடிச்ச ஆளுங்களை ஏன் கொஞ்சம் ஏன் சொல்றோம்? பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க. 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லக்கூடாது, 30 முக்கோட்டி தேவர்கள். 30 முக்கோடி இல்ல, அதை எவனோ சான்ஸ்கிரிட்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்போ கோடின்னு டிரான்ஸ்லேட் பண்றான். கோட்டி, 30 முக்கோட்டி தேவர்கள் அப்படின்னா கோடி இல்ல, கோட்டி. 30 முக்கோட்டி தேவர்கள் அப்படின்னா அந்த கோட்டிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் தேவர்கள். அது ஒரு 30 கோடி தேவர்கள் இருக்கிறார். 30 கோடி தேவர்கள், 30 முக்கோட்டி தேவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அங்க கோடிக்கணக்கில் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப ஏன் தங்கத்துல சொக்க தங்கம் அப்படின்னு சொல்றோம்? பழைய காலத்துல எதை கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. பழைய காலத்துல நிறைய பேரு தங்கத்துல பல் கட்டியிருப்பாங்க, தெரியுமா? இப்ப அந்த பழக்கம் இல்லை. தங்கத்துல பல் கட்டியிருப்பாங்க, பார்க்க கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா தங்கத்துல அந்த சிரிக்கிறப்பெல்லாம் தங்கம் தெரியும். அது ஒரு சமூகத்துல உயர்வான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை காட்டுறதுக்கும் நிறைய பேர் பல்ல தங்கத்துல கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தங்கத்துல பல் கட்டுற பழக்கம் இல்லை. இப்போ அந்த பழக்கம் எல்லாம் மாறி போய் இப்போ வந்து செராமிக், சர்கோனியம் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்துருச்சு. ஏன்னா தங்கத்துல பல் கட்டினா அது நிறைய லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதை எடுக்கிறதோ மாத்துறதோ அதை வந்து திருப்பி வைக்கிறதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த செராமிக், மர்கோனியம் வந்து பல்லுக்கு கலர்லயே ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அதை மாற்றுறது ஈஸி, ரெண்டாவது எடுத்து கலத்தினா ரொம்ப ஈஸி, கன்வீனியன்ட்ங்கிறதால இப்போ மாத்திட்டாங்க. அப்ப அந்த காலத்துல பல்லு கட்டுறதுக்கு ஏன் தங்கத்தை செலக்ட் பண்ணாங்க? இரும்பை செலக்ட் பண்ணிருக்கலாம், அலுமினியத்தை செலக்ட் பண்ணிருக்கலாம், வெங்கலத்தை செலக்ட் பண்ணிருக்கலாம், எவ்வளவு மெட்டீரியல். ஏன் தங்கத்தை செலக்ட் பண்ணாங்க? என்னமா? எது? அப்படி இல்லை. இந்த உலகத்துல உள்ள எல்லா மெட்டீரியலும், எல்லா உலோகமும் கால சூழ்நிலையில அது ஏதாவது ரியாக்ட் ஆகி கெட்டுப்போம். ஒரு இரும்பை இப்படியே போட்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அது காத்துலயும் மழையிலையும் சேர்ந்து அது துரு பிடிச்சு போயிடும். மழை தண்ணி படாட்டா கூட துரு பிடிச்சு நாசமா போயிடும். அலுமினியம் கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கன்னா கெட்டே போயிடும். வெங்கலம் கருத்து போயிடும், வெள்ளி கூட கருத்து போயிடும். ஆனா தங்கம் எவ்வளவு நாள் நீங்க சும்மா அப்படி வெளியே போட்டிருந்தாலும் எத்தனை தலைமுறைகளானாலும் தங்கம் கெட்டு போகாது, ரியாக்டே ஆகாது. அப்ப நீங்க வாயில இரும்புலையோ அலுமினியத்திலேயோ வெங்கலத்திலேயோ பல்லு கட்டி வச்சிருந்தா நீங்க சாப்பிடுற உப்புலையோ உமிழ் நீர்லயோ நீங்க குடிக்கிற தண்ணீர்லயோ ரியாக்ட் ஆகி உங்களை கொன்றும். இந்த தங்கம் நீங்க உப்பு தின்னாலும் தண்ணியை குடிச்சாலும் வாயிலே சலைவா உமிழ்நீர் இருந்தாலும் இந்த தங்கம் எந்த விதத்திலையும் ரியாக்ட் பண்ணாது. அதனாலதான் தங்கம் ஒரு சிறந்த உலோகமாக அந்த நாள்ல வச்சிருந்தாங்க. இப்ப நிறைய பேருக்கு இந்த ருமோட்டோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த ருமோட்டோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து இந்த முட்டு ஜாயிண்ட்கள் எல்லாம் வீக்கம், வலி, இதுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும். இது எதனால வர்றதுன்னா சில பேருக்கு நிறைய ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகும். இந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகுறது என்ன ஆகும்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைய 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 இந்த மாதிரி ருமோட்டோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இது அந்த காலத்துல அதுக்கு வந்து ஒரு நானோ லெவல் தங்கத்தை சில மருந்துகளோட சேர்த்து கொடுத்தாங்க. அது அந்த காலத்துல ரொம்ப உபயோகமா இருந்தது. இப்ப நவீன காலத்துல இந்த ருமோட்டோ ஆர்த்ரைட்டிஸுக்கு நிறைய மருந்துகள் வந்துட்டதுனால இந்த தங்கத்தை நானோ லெவல்ல கொடுக்கிற அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, இப்ப சுத்தமா இல்லை. ஏதோ உலகத்துல 1-2 பகுதிகளை தான் கொடுக்குறாங்க. இந்த ருமோட்டோ ஆர்த்ரைட்டிஸுக்கு வந்து வேற மாதிரி நிறைய மருந்துகள் வந்துருச்சு, அதை தான் கொடுக்குறாங்க. அதில் ஃபுல்லா ரெக்கவர் ஆகுறாங்களா அப்படின்னா இல்லை. இந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அது கஷ்டம்தான். இந்த தங்கத்துல இந்த நானோ லெவல் தங்கத்துல அந்த மருந்தை சேர்த்து கொடுக்குறப்போ இந்த ஹிஸ்டமீனை மட்டும் அது கொண்டு இதாகுது. அதனால இந்த ருமோட்டோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப கியூர் ஆயிட்டு இருந்தது அந்த காலத்துல. இப்போ ஆங்கில மருத்துவம் வந்து அதை அப்படியே குறைச்சிருச்சு.
இப்போ கேன்சர் வந்தா ஒரு பேஷண்ட் கேன்சர் வந்ததுன்னா அதுக்கு ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த ஆன்டி கேன்சர் ட்ரக்கோட மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன? நம்ம உடம்புல லாட் ஆஃப் செல்ஸ் இருக்கு, அதுல கேன்சர் செல்ஸ் இருக்கு. அப்ப அந்த கேன்சர் செல்ஸை கொல்றதுக்காக நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க. ஆனா நவீன விஞ்ஞானத்துல கொடுக்கப்படுற அந்த கேன்சர் செல்ஸை கொல்றதுக்காக கொடுக்கப்படுற அந்த மருந்து உங்களுடைய சாதாரண செல்ஸையும் கொல்லும், உங்களுடைய சாதாரண உடம்புல இருக்க செல்ஸையும் கொல்லும். அதனாலதான் கேன்சர் நோயாளிகள் உருக்குலைஞ்சி அசிங்கமாகி மெலிஞ்சி தேஞ்சின செல்ஸ் எல்லாமே அது கொல்லும். ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தாங்கன்னா, இந்த தங்கத்தை நானோ லெவல்ல எடுத்து, நான் நானோ லெவல்னு சொல்றது அணு அளவு தான், அதுல இந்த கேன்சருக்கு எதிரான மருந்துகளை அதோட அந்த செல்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த தங்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த மருந்தை இணைச்சி அந்த தங்கத்தை லேசா இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்குறப்ப அது என்ன செய்யும்னா, உங்க செல்ஸ் இருக்குல்ல, நார்மலா இருக்கிற செல்ஸை விட அந்த கேன்சர் செல்லுக்கு மேல ஆன்கோ மார்க்கஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். உங்க கேன்சர் செல்ஸ்க்கு மேல ஆன்கோ மார்க்கஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த தங்கம் என்ன செய்யும்னா, அந்த எல்லா செல்லையும் விட்டுக்கிட்டு அந்த ஆன்கோ மார்க்கஸ் இருக்கக்கூடிய அந்த செல்லை மட்டும் தான் இருக்கும். எப்படி? அந்த ஆன்கோ மார்க்கஸ் ஒரு செல் தனியா கேன்சர் செல்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும்தான் அந்த இது கொள்ளும். இது இப்போ நவீன கால ரிசர்ச்ல இப்ப இருந்துட்டு இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும்னா வருங்காலத்துல இது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதா இருக்கும். கீமோதெரபி, கேன்சர் பேஷண்ட்ஸ் கீமோதெரபி கொடுக்கறப்போ இந்த ஹேர் எல்லாம் போயிடும், வழுக்கத்துல ஏறும், மொட்டையாயிரும். இந்த தங்கத்துல அந்த நானோ லெவல் தங்கத்துல இந்த மெடிசனை ஆட் பண்ணி கொடுக்கறப்ப, ஆட் பண்றதா லேப்ல தான் கொடுக்க முடியும். அந்த ஒவ்வொரு நானோ லெவல் தங்கத்தை சுத்தியும் இந்த மெடிசின் இருக்கும். அந்த மெடிசின் உங்களுக்கு போச்சுன்னா இந்த ஹேர் ஃபால் இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, உங்களோட உடம்பு உருக்குலையாது. அந்த கேன்சர் செல்லை மட்டும் அது கரெக்டா அழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது ரிசர்ச்ல இருக்கு. ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்கங்க, தங்கம் முதல்ல மற்ற உலோகங்களை போல ரியாக்ட் ஆகாது, எந்த சமூக சூழலையும் ரியாக்ட் ஆகாது, உங்களை பாதுகாக்கும். அதே போலதான் பகவான் யோகிராம் சுரத்குமார் உங்களுடைய எந்த சமூக சூழலையும் உங்களுடைய எந்த நிலையிலும் அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். சாமி நான் குளிக்கல, சாமி நான் இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இல்லை எனக்கு பீரியட்ஸு, இல்லைன்னா எனக்கு நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டு வந்துட்டேன், பகவான் அதுக்கு எல்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. தங்கத்தை போல ஒரு சொக்க தங்கம், எதற்கும் இந்த மாதிரி உங்களுடைய நெகட்டிவ்ஸ் எதுக்கும் ஒரு ரியாக்டே பண்ண மாட்டார். தங்கமா தான் இருப்பார். தங்கத்தை நீங்க எதோட சேர்த்து நீங்க ஸ்பாயில் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட சொக்க தங்கம் அவர். நீங்க பகவானுடைய நாமத்தையே நினைத்து 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 வேண்டப்போ அவர் உங்களுக்கு எது கெடுதலை விளைவிக்கக்கூடிய கர்மா, அந்த ஹிஸ்டமின் போல எது கர்மா உங்களுக்குள்ள இருக்கோ அந்த ஹிஸ்டமினை கரெக்டா அவர் அளிப்பார். தான் யோகிராம் சுரத்குமாருடைய கருணை. பகவான் யோகிராம் சுரத்குமார் எந்த ஒரு கெடுதல் இந்த கர்மா உங்க உடம்புக்குள்ள இருந்து அது ஒரு அணு அளவு இருந்தாலும் உங்களுடைய மற்ற எல்லா நல்லவைகளையும் அதை அழித்து உங்களை கொடுமைப்படுத்துதோ, பகவான் யோகிராம் சுரத்குமார் தங்கத்தை போல செயல்பட்டு உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டமின் போல உள்ள கர்மாக்களை களைந்து துறையறிவார். நீங்கள் எவ்வளவோ பகவான் யோகிராம் சுரத்குமாரை வணங்கினாலும், நாமத்தை சொன்னாலும், உங்க மனசுக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் வந்தாலும், கெடுதலான புத்திகள் வந்தாலும், அவர் எப்படி கேன்சர் நோய்க்கு அந்த ஆன்கோ மார்க்கஸ் இருக்கக்கூடிய செல்லை மட்டும் அந்த தங்கம் போய் அழிக்குமோ, மற்ற செல்களை எல்லாம் வாழ வைக்குமோ, அதே போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வளர விட்டு உங்களுக்குள்ள அந்த ஆன்கோ மார்க்கஸ் சுத்தி இருக்கக்கூடிய அணுவை அந்த எப்படி அந்த செல்லை மட்டும் தங்கம் கொல்லுமோ, அதே போல உங்களுக்குள்ள ஊறி கிடக்கிற அந்த கெட்டவைகளை மட்டும் பகவான் யோகிராம் சுரத்குமார் அழிப்பார். இதை விட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேற எங்க கிடைக்கும்? தெய்வத்துள் தெய்வம், பெருந்தெய்வம் பகவான் யோகிராம் சுரத்குமார். இந்த 3 விஷயங்களை நீங்க யோசித்து பாருங்க. தங்கத்தால் இன்னும் பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா நாம எடுத்துக்கிற அந்த 3 பாயிண்ட் ஒண்ணுதான். நாம எந்த புற சூழ்நிலையில வாழ்ந்தாலும், நாம எத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் பகவான் யோகிராம் சுரத்குமார் அதையெல்லாம் கண்டு ரியாக்ட் பண்றவர் கிடையாது. உங்களுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு நன்மையை மட்டும் இருந்து செய்யக்கூடியவர். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கர்மா, அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்குள்ள ஊறி ஊறி கிடக்கிற பல தலைமுறைகளா உங்களுக்குள்ள ஊறி கிடக்கிற அந்த கெட்ட கர்மா, ஹிஸ்டமின் மாதிரி இந்த கெட்ட கர்மாக்களை மட்டும் களைந்து உங்களை புனிதப்படுத்துவர் பகவான் யோகிராம் சுரத்குமார். எப்படி உங்களுக்குள்ளே வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அதிகமாக வந்தாலும்
உங்களுக்குள்ளே நல்ல நாமாக்களை சொல்ல 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 பகவான் யோகிராம் சுரத்குமார் பாதத்தில் பணிய 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 அவருடைய நாமத்தையே சொல்லி இருக்கக்கூடிய மற்றவைகளை எல்லாம் வைத்து உங்களுடைய கெட்ட விஷயங்களை மட்டும் அந்த ஆட்கோ மார்க்க செல் போல அதை மட்டும் அழித்து களைவோர் பகவான் யோகிராம் சுரத்குமார். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏன் தங்கத்திலும் சிறந்த சொக்க தங்கம் பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்றேன்னா, நாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரங்க வீட்டுக்கு போனோம். அவங்க சொன்னாங்க, அது பகவான் விக்கிரகம் ஒரு அடிக்கு மேல வைக்க கூடாது, அது வச்சா நம்ம அப்படி பார்க்கணும், அதை இப்படி பார்க்கணும், அதுக்கு டெய்லி நைவேத்தியம் வைக்கணும், அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் இல்லையா, அதனால நம்ம அதை வைக்க கூடாது இல்லையா அப்படின்னாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு நைவேத்தியம் வைக்கலங்கிறதுக்காக அவர் ஒரே அடி விக்கிரகமா வீட்டுக்குள்ள உங்க உயிரோடு எடுக்க மாட்டார். அவர் ஒரு அடி விக்கிரகமா இல்ல ஒரு அடிக்கு மேல விக்கிரகமா உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு, நீ ஏன் எனக்கு சோறு வைக்கல, நீ ஏன் என்னை குழம்பு வைக்கலன்னு பகவான் கேட்க மாட்டார். அவருக்குள்ள அதுக்குள்ள தேவையும் கிடையாது. நம்ம படைக்கிறதும் நம்ம அபிஷேகம் பண்றதும் நம்முடைய சந்தோஷத்துக்காக தான் பண்றோம். நம்முடைய தேவகி அம்மா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சத்சங்கத்துல சொல்லியிருந்தாங்க, பகவான் இருக்கிற காலத்துல அவருடைய நாமத்தை சொல்றப்ப அவர் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார். அவர் எவ்வளவு உடம்பு சரியில்லாம இருந்தாலும், அவர் எவ்வளவு ஒரு இதுல இருந்தாலும், பக்தர்கள் எல்லாம் குழுமி இருந்து அவருடைய நாமத்தை உறக்க சொல்ல சொல்ல பகவான் ஹாப்பியா இருப்பார், சந்தோஷமா வேலை செய்வார். இந்த மாதிரி பாடல்களை பாடுறப்போ பகவான் ஒரு சின்ன ஒரு நடன மூவ்மெண்ட் கூட கொடுப்பார். நடந்தே போச்சு ஒரு சின்ன சின்ன நடன மூவ்மெண்ட் கூட கொடுப்பார். இந்த பாடல்கள், பஜனைகள், இந்த மாதிரி நாமம் சொல்றது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ஒருத்தங்க போய் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க நாமத்தை எல்லாம் பரப்புறாரே ஒருத்தர், பஜனை எல்லாம் பண்றாரு, அவர் இந்த ஒரு மாதிரி குமாங்குத்து பாட்டு மாதிரி போட்டு ஒரு மாதிரி டண்டக 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 டண்டகன் மியூசிக் அடிச்சு பாடுறாரு சுவாமி, நல்லா இல்லை, கேட்கவே நல்லா இல்லை, ஒரு நாமல் சங்கீர்த்தனம் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னாரு. பகவான் சொன்னார், ஐ லைக் தட் சாங், எனக்கு அது பிடிக்கும். அப்ப நமக்கு என்ன வருமோ, நமக்கு என்ன தெரியுமோ அதை கொஞ்சமா சுதி சுத்தமா சந்தோஷமா பகவானை பார்த்து பாடினா பகவான் அதுக்கு கருணை புரிவார். இப்ப பகவான் யோகிராம் சுரத்குமார் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த தீவைகளையும் அவர் பார்க்கறதுக்கு தயாரில்லை. உங்களுடைய தீவைகள் எல்லாம் களையிறதுக்கு தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் நம்ம வழிபடுறோம். மற்ற நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, எந்த தெய்வங்களையும் நான் குறைச்சி சொல்லலை. பகவான் யோகிராம் சுரத்குமார நாம 3 அடி விக்கிரகமா 10 அடி விக்கிரகமா வருங்காலத்துல 108 அடி விக்கிரகமா நம்ம வச்சாலும், எனக்கு ஒரு நாள் பூஜை பண்ண முடியல, இல்ல ஒருவேளை எனக்கு அபிஷேகம் பண்ண முடியல, எனக்கு ஒருவேளை ஆராதனை பண்ண முடியலனாலும் பகவான் யோகிராம் சுரத்குமார் கோபப்படுறது கிடையாது. அதான் நான் சொன்னேன், உங்களுக்குள்ள 1000 நல்ல விஷயங்கள் இருக்கும், 100 கெட்ட விஷயங்கள் இருந்தா அந்த கெட்ட விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து போக்குவர் தான் பகவான் யோகிராம் சுரத்குமார். அதனாலதான் நான் சொன்னேன், பகவான் யோகிராம் சுரத்குமார் தங்கத்திலும் தங்கம் சிறந்த சொக்க தங்கம். வேறு யாரும் எதுவும் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு ஈடு இணையே கிடையாது. கேட்டதை கேட்டவுடனே வாரி வாரி தருபவர் யோகிராம் சுரத்குமார். பட் அந்த கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய பக்தி, உங்களுடைய சரணாகதி, உங்களுடைய பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிற விதத்தில் அவர் செய்வார். எல்லாரும் போற போக்கில் ஒரு அப்ளிகேஷன் தூக்கி போட்டு போறதில்லை. உங்களுடைய மனம் உருகி உங்களுடைய பிரார்த்தனை, நீரே கதி, என்னை இந்த இக்கட்டான சூழலிலிருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னா அவர் முக்காலத்தை உணர்ந்து சரியான நேரத்துல சரியான ஆள் மூலமா சரியான தருணத்துல அதுல இருந்து உங்களை விடுவிப்பார். இல்ல உங்களுக்கு தர வேண்டியதை தருவார். அவர் தான் பகவான் யோகிராம் சுரத்குமார். அவர்கிட்ட போனவங்க யாரும் வெறுங்கையோடு போனதே இல்லை. அவர்கிட்ட இருக்கிற அந்த சிரட்டை, அந்த இது அக்ஷய பாத்திரம், அவருடைய விசிறி செங்கோல், அவர் யாருக்கும் இல்லை என்று சொல்லாத கருணாமூர்த்தி. கோடி கோடிக்கணக்கான பக்தர்கள் அவர்கிட்ட போய் வாரி வாரி அள்ளி பருகிய அமுதம் அவர். அதனால வாழ்க்கையில ஒரு கணம் கூட நாம பகவானை மறக்காம, பகவானுடைய நாமத்தை மறக்காம எப்போதும் பகவானுடைய நாமத்தையே நாம சொல்ல படிக்கணும். முடிஞ்ச அதிகாலையில் எழுந்து சொல்றது இன்னும் ஐஸ்வர்யம். உங்களை பல பேருக்கு அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்காது, முடியவும் செய்யாது. இருந்தாலும் முடிந்த நேரங்கள்ல எல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்லணும். சொல்ல மறந்தாலும் வீட்டுல அந்த நாமம் கேட்கிற அளவுலயாவது ஒரு ஸ்பீக்கர்ல போட்டு வைக்கணும். உங்க வீடுவே அந்த பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தால நிறைஞ்சு இருக்கணும். எப்போ அந்த வைப்ரேஷன், இந்த சவுண்டுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு. நவீன விஞ்ஞானம் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, நாம பேசுற ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆகும். இந்த காற்று அலைகள்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். எப்படி ரெக்கார்ட் ஆகும்? நாகர்கோவில் கோணத்துல வானொலி நிலையத்துல போடுற பாட்டு நம்ம வீட்டுக்கு வருது இல்லையா? அது எப்படி வருது? காற்றுல தவழ்ந்தாலும் வருது. அப்ப அந்த காத்துக்கு கண்டக்ட் பண்ற சக்தி இருக்கு இல்லையா? கோணத்துல அவன் போடுற பாட்டு காத்துல நமக்கு வருது இல்ல?
அப்ப இதே போல நாம பேசுறவைகளும் நாம பிரார்த்தனை பண்றவைகளும் பகவானுக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு செல்லும். இந்த பஞ்சபூதங்களுக்கு அது கொண்டு செல்லும். வாரி வாரி வழங்குவது பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதி பகவான் யோகிராம் சுரத்குமார். பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கு. பஞ்சபூதங்கள் தான் நம்மளையும் படைச்சிருக்கு. நம்ம உடம்புலயும் கல்லீரல், மண்ணீரல், அது இது நீர் எல்லாமே இருக்குது. நம்மளும் பஞ்சபூதத்தோட ஒரு அம்சம் தான். நம்மளும் பிறந்ததும் பஞ்சபூதத்துல இருந்தா, நீ போன பிறகு பஞ்சபூதத்துல. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் பலமாக இருந்தால், நம்முடைய பிரார்த்தனைகள் நியாயமாக இருந்தால், நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தூய்மையாக இருந்தால், கேட்டவைகள் எல்லாம் வாரி தருவதுதான் அந்த பஞ்சபூதங்கள். அதற்கு அதிபதி பகவான் யோகிராம் சுரத்குமார். அதனால ஒவ்வொரு கணமும் பகவானை நாம மறக்காம, பகவானுடைய நாமத்தை மறக்காம, அவருடைய திருவடிகளை தொட்டு நாம பாத பூஜை பண்றதே எத்தனையோ ஜென்மங்களை நாம செய்த புண்ணியம். அவருடைய போற்றி நாமாக்களை பாடுறது பெரிய புண்ணியம். சென்னையில கருமாரியம்மன் கோயிலுக்கு இவங்க போறாங்க. அங்க 108 போற்றி எழுதி வச்சிருக்கோம். பெரிய அட்டையில 108 போற்றி போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம 36 போற்றிகள் பாடுறோம் பகவானுக்கு. அது 3 வேளை பாடுறோம். பகவான் அவ்வளவு திவ்யமா அதை கேட்டு சந்தோஷமா இருப்பாரு. அதனால ஒவ்வொருத்தரும் நாம விடாம பகவான் யோகிராம் சுரத்குமாரை வேண்டணும், பிரார்த்திக்கணும். இந்த ஜென்மத்துல 7 ஜென்மத்தில் நாம செய்த பாவங்கள் நம்மளை விட்டு அகன்று, நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குடும்பங்கள் எல்லோரும் வளமாக நலமாக வாழ பகவான் கண்கண்ட கருணாமூர்த்தி பகவான் யோகிராம் சுரத்குமாரே கதி. நமக்கு வேற எதுவும் கதி இல்லை. ஆக எல்லோரும் அவரை வழிபட்டு வாழ்வில் அருளும் வளமும் நலமும் பெற்று வளமோடு வாழ்வோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராய. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயாமி.